அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. ஸோ காலையிலேருந்து நான் மதியம் ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரியான சமையல் செஞ்சேன், என்ன பண்ணோம் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். ஸோ மார்னிங் எழுந்தோனே வந்து ஹெல்த்தியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ராகி சேமியா தாங்க செஞ்சுருக்கேன். நல்லா தேங்காய் வந்து துருவி தான் போடுவேன். மிக்ஸியில் அரைச்சா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால நல்லா துருவியே எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து பூ மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது கூட வந்து நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா வைங்களேன், நல்லா சூப்பராக சாஃப்டாக ஆகிடும் ராகி சேமியா. கூடவே கொஞ்சம் போல் நெய்யும் கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்புறமா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. நம்ம வந்து லன்ச்சு செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. ஸோ வரும்போதே வந்து ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சோண்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். என்னென்ன போட்டேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு போட்டு பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டியாக இருந்ததுங்க. ஸோ நான் சரியாக ப்ராப்பராக வீடியோ எடுக்கல. சரி இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ மெயினாக வந்து இதில் நம்ம உப்பு, மஞ்சள் தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டுட்டு தயிர் தாங்க மெயினான ஒரு ஹைலைட்டான ஒரு பொருள். ஸோ தயிர் நம்ம போடுறதுனால இது மேக்னேட் பண்ணி வச்சோன்னா நல்லா சிக்கன் சீக்கிரமாக சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் வீட்டில் நான் வந்து அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ நார்மலாக தனித்தனியாலாம் கிடையாது. ஸோ அந்த மிளகாத்தூள்லேயே வந்து காஷ்மீரி மிளகாவும் சேர்த்து வந்து அரைச்சிருப்பேன். அதனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து தயிர் போட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். அதனாலேயே வந்து இந்த ஒரு சில மசாலாஸ்லாம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து மூடி வச்சுட்றேன். ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நான் ரைஸ் வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பகாரா ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதாவது கீ ரைஸ் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நெய் சோறு அப்படின்வாங்க. சாரி 2மே ஒன்று தான். நான் வந்து பகாரான்னு சொல்லுவோம் நாங்க. இப்போது நெய் அப்புறமா எண்ணெய் 2மே ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நான் ஒரு 1/2 கேஜி அளவுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா ஸ்லைசஸாக நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக எந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். ரொம்ப ப்ரௌனிஷ் கலரில் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஆகணும்னு அவசியமே கிடையாது. இது கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன், பெரிய ஸ்பூன்னா ஒரு பெரிய ஸ்பூன் போதும். சின்ன ஸ்பூன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நார்மலாக வந்து நம்ம வீட்டில் இருந்தோன்னா கொஞ்சம் வெரைட்டியாக சமைப்போம். ஆனால் ஃப்ரைடேயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் சமைக்கணும், பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செய்வோம். ஸோ பச்சை மிளகாய் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் இருந்தது. கொஞ்சம் வந்து சரியாகவும் இல்லை. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நல்லா இருக்கிற பச்சை மிளகாவும் கூடவே தக்காளியுமே சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்தாலே போதும். சின்னதாக இருந்தாலும் ஓகே. அது கூடவே வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு வதக்க விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணிலாம் ஊற்றிட்டு கொதி வரப்போ நம்ம தேங்காய் பால் வேணுனாலும் தேங்காய் பால் சேர்த்துட்டோன்னா தேங்காய் பால் சாதம் மாதிரி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு தக்காளிலாம் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டாச்சுங்க. இப்போது இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியமே கிடையாது. அரிசி வந்து 1 கிளாஸ் எடுத்தோன்னா தண்ணி வந்து 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதான் மெஷர்மெண்ட்டு. நம்ம எப்போவுமே வந்து சேர்ப்போம் இல்லையா? ஸோ அதே மெஷர்மெண்ட் தான். ரைஸுக்கு நம்ம என்ன மெஷர்மெண்ட் போடுவோமோ அதே தான். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறதுனால பாஸ்மதி ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஊற போட்டுட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற போட்டுவிட்டேன். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும், நல்லா உபரியாகவும் கிடைக்கும். அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஊற போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா ஊற போட்டாச்சுங்க. ஊற போட்டதை நம்ம வந்து அது கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா அது வந்து பொங்கி வரும். ஸோ இந்த சைடு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நான் ஒரு அடுப்பில் வந்து ஒரு சின்ன அலுமினியம் பாத்திரத்தில் சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா அந்த தனியா, மிளகு, பட்டை, கிராம்பு ஸோ என்ன ஸ்பைஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுட்டு நான் அதை வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ அதை வந்து பவுடராக நல்லா ஃபைன் பவுடராக அடித்து எடுத்து வச்சுக்கணும். சிக்கனுக்காக தான் இது. இப்போ ஒரு அடுப்பில் வந்து ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு விசில் வைக்க போகிறேன். அதனால் வந்து நான் வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டு ஸ்பைஸ்லாம் போட்டு கூடவே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சோம் இல்லையா சிக்கனு, அது எல்லாத்தையுமே போட்டுக்கணும். நான் வந்து லைட்டாக கிரேவியாக செய்ய போகிறேங்க. அதனால் அந்த மசாலா அதோடையே வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளியுமே சேர்த்து நல்லா அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே இது வந்து சிக்கனை போட்டுருக்கோம் இல்லையா, அதோட நான்வெஜ் தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலா அதுக்கப்புறமா வந்து தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து இந்த குக்கர்லேயே ஆட் பண்ணி நல்லா வதங்க விடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோட்டல்லலாம் பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் நான்வெஜ் ஹோட்டலில் கிடைக்கும் பார்த்திங்களா, சல்லின்னுவாங்க. ஸோ மட்டன் சல்லி இல்லை சிக்கன் சல்லி, அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க. கம கமன்னு வாசனையாக அதே மாதிரி வாசனையாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்டும் பொண்ணுமே சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம செய்கிற வந்து ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அந்த வாசனையாலே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் நல்லா ஒரு ஃப்ளேவரே நல்லா இருந்ததுன்னா, நல்லா இருக்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கிச்சனில் வந்து நிற்பாங்க. இதுவே கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு வாசனை வந்ததுன்னு வைங்களேன், ஐயையோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எல்லாரோட வீட்லேயும் நடக்கும்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் நடக்கும். ஸோ நல்ல ஒரு வாசனையாக கமகமன்னு இருந்ததுன்னா கிச்சன்லேயே வந்து சுற்றுவாங்க. ஸோ அது வாசனையே பிடிக்கலன்னா, ஐயையோ என்ன பண்ணுறீங்க எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் வீட்டில் நடக்குமா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லஞ்செல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ நைட்டு செஞ்சு சப்பாத்தி இருந்தது 2 சப்பாத்தி, அதையுமே வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பகாரா ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. கூடவே வந்து நல்லா உதிரி உதிரியான ரைஸோட இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியுமே வந்து ரெடி பண்ணிட்டேன். நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இதோட மசாலா வந்து நான் இன்னொரு தடவை நான் செய்கிறப்போ கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்டியாக இருந்தது. இந்த பகாரா ரைஸுக்குமே சரி, சப்பாத்திக்குமே சரி செம்ம காம்பினேஷனாக இருந்தது. இட்லி, தோசைக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் அப்பளம் குழந்தைங்களுக்காக காலைல ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா புதினா சட்னி கண்டிப்பாக மஸ்ட் அரைப்பேன். ஸோ அதுவுமே அரைச்சிருக்கேன். மாம்பழமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது தாங்க அன்றைக்கி லஞ்சாக நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த மாதிரியான லஞ்ச்லாம் நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரைடேனாலும் சரி, இல்லைன்னா சண்டேனாலும் சரி, நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா நான்வெஜ்ஜு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் செய்வேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லஞ்ச் காம்பினேஷனுமே உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போகலன்னா எப்படி, அதனால் ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தையுமே வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், சரி பூ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பூ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்டே ஆயிடுச்சுங்க. ஸோ கவரில் போட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது வீடியோவை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக இருந்ததுங்க. பூ பார்க்கவே நல்லா நானே கட்டினது தான், எனக்கே நம்ப முடியல, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதை வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கில் நல்லா சூப்பராக வந்து ஹாப்பியாக போயிடுச்சுங்க. ஸோ குரான் ஓதிட்டு தொழுதுட்டு நம்மளுடைய அன்றைய நாள் வந்து செம்ம சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் ஃப்ரைடேனா எப்படி போகுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி போர் அடிச்சிச்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போர் அடிக்காமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.